பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தினுடைய அடுத்தடுத்த காரியங்களை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எரேமியா 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நமக்கு வாக்குத்தம் பண்ணாரு, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட கூட இருக்கிறேன் இல்லையா? போன வாரம் முழுக்க ஈசாக்கோட எப்படி ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்தினார், ஆலோசனை கொடுத்தார், ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்த்தோம். ஈசாக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்கேயும் போக கூடாது, இந்த தேசத்துல நான் சொல்ற இடத்துல குடியிரு, நான் எனக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். 100 மடங்கு அப்படியே ஆசீர்வதிச்சாருங்கிறத பார்த்தோம். ஆனா ஒரு பரிசுத்தமான ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ போன்னு சொல்லுவார். ஈசாக்க போக வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இங்க பாருங்க, யாக்கோப் என்னும் பேருள்ள மனிதன் லாபான் தன்னுடைய மாமனாருடைய வீட்டுல குடியிருக்கும் போது தன்னுடைய மாமனாரால வஞ்சிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி யாக்கோபு தன்னை அறிந்து கொள்கிறார். அதாவது 20 வருஷம் யாக்கோபு லாபான் கிட்ட வேலை செய்யறாரு. 20 வருடம் லாபான் அவங்க மாமனார்ட்ட வேலை செய்யும் போது கூட மாமனார் என்ன பண்ணிட்டாரு, நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த யாக்கோபுட்ட இருந்து வாங்கிட்டார், யாக்கோபுடைய உழைப்ப வாங்கிட்டார். இந்த காரியம் 20 வருடம் கழிச்சு யாக்கோபுக்கு புரிய வரும்போது, தெரிய வரும்போது, குறிப்பா யாக்கோபு மேலேயே பழி வரும்போது, அப்பதான் யாக்கோபுக்கு புரியுது அவர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அந்த நினைப்பு வந்ததுக்கு அடுத்த நொடியிலேயே கர்த்தர் என்ன பேசுறாருன்னு பாருங்க யாக்கோபு கிட்ட. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு நல்ல பைபிள்ல கவனிச்சு பாருங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். பாத்தீங்களா, ஒரு மனுஷனிடத்துல வஞ்சிக்கப்படுகிற ஒரு நொடி வரும்போது தனக்கு பிடித்த ஒரு மகன், தனக்கு பிடித்த ஒரு பரிசுத்தவான், கர்த்தர் நேசிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் விட்டு கொடுக்கறதே கிடையாது. என்ன செய்ய, இங்க இருந்து கிளம்பி உன்னுடைய சொந்த இடத்துக்கு போ, ஒரு இனத்தார இடத்துல நீ கடந்து போன்னு சொல்லி யாக்கோபுக்கு ஆலோசனை தருகிறார். ஆனா அங்க நம்ம பாக்குறோம், ஈசாக்குக்கு ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நீ எங்கேயும் போக கூடாது, நீ இங்கேயே இருக்கணும்னு சொல்லி. ஆனா இங்க யாக்கோபுக்கு இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லுகிறார். இந்த 2 பரிசுத்தவான்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்களா? எனக்கு பிரியமான சின்னமே, இந்த வார்த்தையை கேட்கறீங்கல்ல, நான் ஏன் இதை இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மளா டிசைட் பண்ணிட்டு, இந்த வீடு வேண்டாம், இந்த பிசினஸ் வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இல்ல இதே வீட்டுல இருப்போம், இதே பிசினஸ் பண்ணுவோம், இதோ நம்ம எப்படியா சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சொந்த யோசனையவே முன்னாடி வைக்கிறோம். இவங்க சொல்றாங்கன்னு அவங்களுடைய யோசனைகளை முன்னாடி வைக்கிறோம். என்னைக்குமே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதை நீங்க பழகி கொள்ளணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறீர், நான் இந்த ஊழியத்துல நான் என்ன செய்யணும், இதோ தகப்பனே நீங்க கொடுத்திருக்கிற அந்த பிசினஸ்ல எனக்கு தொடர்ச்சியா லாஸா இருக்கு, நான் என்ன செய்யணும், வேலையில எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என்ன செய்யணும், என் வீட்டுல சமாதானம் இல்லை, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த வீட்டுல எனக்கு இதோ குறையாவே இருக்குது, நிம்மதி இல்லை, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க பழகி கொள்ளணும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஒருவேளை ஈசாக்க போல ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், எங்கேயும் போகாத, நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா ஆசீர்வச்சிருவாரு. இல்ல ஒருவேளை யாக்கோபை போல ஆண்டவர் இல்ல, இந்த இடத்துல இருந்து நீ வேற இடத்துக்கு போ, உன்னுடைய சொந்த இடத்துக்கு போ, இல்லன்னா நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணா கூட நம்மளை ஆசீர்வதிப்பார். யாக்கோபோட பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து நீ கிளம்பி இனத்தார் இடத்துக்கு போ, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபு ஆசீர்வதிச்சாரா இல்லையா? வரும் நாட்கள்ல பார்க்க போகிறோம். ஆனா முடிவுல யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுதான் உண்மை. தயவு செய்து இதோ நம்முடைய எண்ணங்களுக்கோ இல்ல மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கோ இடங்கூடாதபடிக்கு தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செயல்படுத்துறதுதான் நம்முடைய வேலை. அதுல ஒன்னும் கூட்டக்கூடாது, ஒன்னும் குறைக்க கூடாது. அதை முதல்ல நீங்க கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட யாக்கோபுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு வஞ்சிக்கப்படுகிறதை நீர் தகப்பனை பார்த்து, யாக்கோபு ஆண்டவரை சோர்ந்து விடாதபடிக்கு தகப்பனை ஆலோசனை கொடுத்தீங்களே, இந்த இடத்துல இருந்து கிளம்பி உன்னுடைய இடத்தார் இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தீங்களே, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினீரே, அப்படியாகவே ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலும் கூட யாக்கோபை ஆசீர்வதித்து ஆலோசனை கொடுத்தது போல ஆண்டவரே எங்க கூட இருங்கப்பா. உமக்கு பிடித்த காரியத்தை செய்யும் போது ஆண்டவரை உம்மோடு இணைந்து வாழும் போது இதோ நாங்க யாருகிட்டையும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நீர் சொல்லுகிறபடி நாங்க நடப்போம்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கூடவே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபிங்க.
எல்லாவற்றுக்கும் தேவ ஆலோசனையை நாடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.